ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வந்துட்டு குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தோசை செய்யலாமா இட்லி செய்யலாமான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. தோசை பட்டுன்னு காலிடும், இட்லினா எல்லாருக்கும் வந்துட்டு ஆண்டு வரும். அதனாலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இட்லி தான் சுட்டுட்டு இருக்கோம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இட்லி செய்கிறதா ஐடியாவே இல்லை. காலையிலே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி மச்சானும் தங்கச்சி வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரதுனால வரவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஏதாவது செஞ்சு தரலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு சிக்கனு இட்லி தான் செஞ்சுட்டு இருந்தோம். மச்சானும் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா வரும்போது மீன் கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. மீன் வேறு யாருக்குமே இல்லை, என் ஒய்ஃபுக்கு தான். அவங்க நமக்கு மீன் கொண்டு வரும்போது நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சிக்கன் செஞ்சு தரலாம் சொல்லிட்டு சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 கிலோக்கு 250 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த கறி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு சிக்கன் கிரேவி மாதிரி செய்யலாம் சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்கோம். ஒரு வெளியே எல்லாமே சமையல் முடிஞ்சதுமே ஃபோன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் தான் பண்ணியிருந்தோம். யார் என்ன சொன்னாங்க தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரவே வரல. என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஆசையாக இருந்தா மீன் கொண்டுட்டு வருவாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கடைசி வரைக்கும் வந்துட்டு வரவே வரல. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எங்கள் அத்தை ஊரில் காப்பு கட்டதான் சொல்லியிருந்தாங்க. அதனால கூட வராமல் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். இன்னைக்கு தன்யா, சிவானி, வினோதினி, கிருத்திகா, மோகனப்பிரியா, அம்மு, சோபனா,